ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது: பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தமாகும். ஜீவனே முடிவு, அதற்கு கிறிஸ்துவே வழி. தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மனுஷருடைய சித்தத்தினாலோ மனுஷருடைய விருப்பத்தினாலோ பவுல் அப்போஸ்தலராக நியமிக்கப்படவில்லை. தேவனே பவுலை தம்முடைய அப்போஸ்தலனாக ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லோருக்குமே ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தம் உண்டு. இந்த வாக்குத்தத்தமும் மேலும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு கிருபை, இரக்கம், சமாதானம் ஆகியவை தேவை. இவை பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு உண்டாகிறது. நம்முடைய சிநேகிதர்களுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏராளமான காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணலாம். அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக வேண்டும் என்று ஜெபிப்பதே மிகவும் ஆசீர்வாதமான ஜெபமாக இருக்கும். தீமோத்தேயு விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் நிரம்பி இருக்கிறார். இதற்காக பவுல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பவுல் எப்போதுமே ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர். அவர் இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர். தன்னுடைய ஜெபத்தில் அவர் தனக்காகவும் விசேஷமாக தன்னுடைய சிநேகிதர்களுக்காகவும் ஜெபிப்பது வழக்கம். பவுலுடைய ஊழியத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் ஊழியம் செய்கிறார்கள். இதை நினைவு கூறும்போது பவுலுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. பவுல் சுத்த மனச்சாட்சியோட தேவனை ஆராதித்து வருகிறார். தீமோத்தேயுவிடம் மாயமற்ற விசுவாசம் இருப்பதை நினைவு கூர்ந்து பவுல் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பவுலும் தீமோத்தேயுவும் இப்போது பிரிந்திருக்கிறார்கள். பவுல் தீமோத்தேயுவை விட்டு பிரிந்தபோது தீமோத்தேயு அந்த பிரிவை நினைத்து கண்ணீர் சிந்தினார். பவுல் தீமோத்தேயுவின் கண்ணீரை ஞாபகம் பண்ணி அவரை சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு அவரை காண வாஞ்சையாய் இருக்கிறார். பவுல் தீமோத்தேயுவை மறுபடியும் பார்க்கும்போது தீமோத்தேயுவுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பவுலும் தீமோத்தேயுவும் அந்த அளவுக்கு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுலின் முன்னோர்கள் சுத்த மனச்சாட்சியோட தேவனை ஆராதித்து வந்தார்கள். அதே தேவனை பவுலும் ஆராதித்து வருகிறார். அந்த விசுவாசம் தீமோத்தேயுவின் முன்னோர்களிடத்தில் நிலைத்திருக்கிறது. முதலாவதாக தீமோத்தேயுவின் குடும்பத்தில் அவருடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் அதன் பின்பு அவருடைய தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் கர்த்தரை பற்றும் விசுவாசம் நிலைத்திருந்தது. இப்போது அது தீமோத்தேயுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. பெற்றோர் பக்தி உள்ளவர்களாய் இருப்பது பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். பக்தியுள்ள பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஜெபத்தோடும் ஒழுக்கத்தோடும் வளர்ப்பார்கள். பிள்ளைகளும் விசுவாசத்தில் தங்கள் பெற்றோரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் நடைகளை கவனிப்பார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட நல்ல சிலாக்கியம் தீமோத்தேயுவுக்கு கிடைத்திருக்கிறது. நம்மிடத்தில் உள்ள விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். அது மங்கி போய்விடக்கூடாது, காணாமல் போய்விடக்கூடாது. நமக்கு சோதனை வந்தாலும் நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவின் விசுவாசமும் அவருடைய பாட்டி தாயார் ஆகியோரின் விசுவாசமும்
நிலைத்திருப்பதை காண்கிறார். அதற்காக அவர் கர்த்தரை துதிக்கிறார். நித்திய ஜீவன் என்பது ஒரு வாக்குத்தத்தமே. இந்த ஜீவன் முடிவு பெற்று நாம் ஆவிக்குரிய ரீதியாக விதைக்கப்படும் போது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். தீமோத்தேயுவின் குடும்பத்தில் லேவிசாள் முதலாவதாக கர்த்தரை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அதன் பின்பு அவளுடைய மகளாகிய ஐனிக்கேயால் ரட்சிக்கப்பட்டாள். இப்போது தீமோத்தேயுவும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ரட்சிப்பு பரம்பரையாக வருவதில்லை. ஜெபத்தின் மூலமாகவும் தனிப்பட்ட முறையில் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவுமே ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார். தீமோத்தேயுவின் தந்தை கிரேக்கு தேசத்தார். அவர் ஒரு புற தேசத்தாராக இருந்தபடியினால் தன்னுடைய மகனுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர் ஏதாவது உதவி புரிந்தாரா என்பது தெரியவில்லை.